ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் ஒட்டுமொத்த டாபிக்கும் பார்த்தோம்னா லியோவை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்களோ ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு லியோ வெளியே வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சம்பவம் ஒரு தரமான சம்பவத்தை நம்ம தளபதி வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக ஆட்சியும் பாஜக ஆட்சியும் ரெண்டையும் பார்த்தோம்னா வச்சு கிளின்னு கிழிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி ரொம்ப சாஃப்டாக தான் அவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது, ஒரு அறிக்கை வெளியிடுறது, அதுக்கப்புறமா ஒரு சின்ன மீட்டிங் வருது, சாஃப்டாக பேசுறது, மரியாதை நிமித்தமாக நடந்துக்கிறது அப்படின்னு கம்முன்னு தான் போயிட்டு இருந்தார். செவனான போயிட்டு இருந்தார். கம்முன்னு போயிட்டு இருந்தவரை பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா போட்டு பேசி இந்த பிச்சு பெராண்டி வச்சு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இதை பேசியே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு விஜய் அவர்களே தள்ளி பேச வச்சுட்டாங்க. அவரும் பார்த்தோன்னா பேசாமல் இருப்பார். எத்தனை நாள் தான் அவரும் பேசாமல் இருப்பார். அவரும் போட்டு பொழந்துட்டு போயிட்டார். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. அதனால தான் அந்த லியோவை பார்க்கணும் அப்படின்னு தளபதி டைலாகவே பார்த்தோன்னா ஸ்டேஜில் பேசியிருந்தார். பார்த்தாச்சு. இனி எல்லாருக்கும் அவ்வளோதான். இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அந்தளவுக்கு பார்த்தோன்னா தளபதியோட ஸ்பீச் அப்படிங்கிறது ஃபயர் ஸ்பீச் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த சீட்டை பார்த்து துண்டு சீட்டை பார்த்து படிக்காமல் ஒரு மேடையில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நடந்துச்சு. தளபதி துண்டு சீட்டவே கையில் தொடவே இல்லை. அவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா ஃபுல் ஸ்பீச்சை பயங்கரமாக தட்டி தூக்கிட்டு போயிட்டார். அந்த போராட்டங்களை பற்றி ஒரு லிஸ்ட்டு வச்சார், அதெல்லாம் கணக்கில் கிடையாது. அவரோட ஸ்பீச் அந்தளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. அவர் துளி கூட பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்து படிக்கவே இல்லை. அவர் மனசில் எப்படி இருந்துச்சோ, என்ன சொல்லணுமோ அதை பார்த்தோன்னா, அப்படி என்ன தோணுதோ அதை பார்த்தோன்னா டக்குன்னு அப்படியே பேசிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அது நம்மளுக்கு அவரோட ஸ்பீச் பார்க்கும்போதே ரொம்பவே கிளியராக தெரியுது. இது ஒன்று. அதுக்கப்புறமா திமுக அப்படின்னு பேரை சொல்ல அந்த லியோவை நாங்கள் பார்க்கணும், பிஜேபின்னு பேரை சொல்லக்கூடிய அந்த லியோ அப்படிங்கிற ஆளை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. போட்டு பொழந்துட்டு போயிட்டார். திமுக பிஜேபின்னு மட்டுமா சொன்னார், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பேரை முதற்கொண்டு சொல்லிட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதனால தான் லியோ வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறமா மோடிஜி அவர்களே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டார். இதுவும் இவங்களுக்கு தேவையா? இதே பார்த்தோன்னா வாண்டடாக வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோன்னா சீக்ரெட் பார்ட்னர், சீக்ரெட் முதலாளி பிஜேபி தான் திமுக அப்படின்னு வேறு பார்த்தோன்னா அதையும் பேசிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி தளபதி அவர்கள் எதெல்லாம் பேசாமல் இருந்தாரோ அதை பேசுங்க அப்படின்னு பார்த்தோன்னா விஜயெல்லாம் வம்படியாக கூட்டிகிட்டு லியோவை வெளியே வர வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தளபதியும் பார்த்தோன்னா லாஸ்ட்டில் லியோ பார்த்தோன்னா அர்ஜுனை போட்டு பொழக்கிற மாதிரி பொழந்துட்டு போயிட்டார். இனி கதறல் சத்தம் எப்படி இருக்கிறதுன்றதே தெரில. ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தார் கதறல் சத்தம் இப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப வேறு லெவல் இருந்துச்சு. இனி இதையும் தாண்டி பார்த்தோம்னா 10 படி அப்படியே மேலே தூக்கி போகுது. அந்தளவுக்கு பயங்கரமான கதறல் இன்னிலிருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திமுக ஆட்சியை பார்த்தோன்னா அகற்றணும், இதுதான் ஒரே குறிக்கோள் அப்படிங்கிறத தளபதி இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், போட்டி 2 கட்சிகளுக்கு தான். ஒன்று டிவிக்கு, ஒன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இந்த நாம் தமிழர், இந்த அதிமுகலாம் கணக்கிலே கிடையாது. இவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறத தளபதி சொல்லிட்டார். அது உண்மையான ஒரு விஷயம் தான். எப்படின்னா, இப்போது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற கட்சி விஜய் அவர்கள், அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்கிறதும் இதே திமுக ஓபிஸ் தான். நாங்கள்லாம் பார்த்தோம்னா 50 ஆண்டுகால 70 ஆண்டுகால கட்சி அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷம் கட்சி ஆரம்பித்து வயசு இப்போ தான் ஒன்றாயிருக்கு இந்த கட்சிக்கே. அந்த கட்சியை பார்த்து எதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்க? இவ்வளோ நெருக்கடிகள் பார்த்தோம்னா தளபதி சொல்கிற மாதிரி அவர் எங்கே போனாலும் ஒவ்வொரு மீட்டிங் வைக்கும்போது, ஏதாவது பார்த்தோம்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா தடை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பரந்தூர் மக்களை சந்திக்கும் போது கூட பார்த்தோம்னா அப்படியே வெட்ட வழியில் ஒரு சின்ன பிளேஸில் பார்த்தோம்னா பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு தான் பார்த்தோம்னா அவங்க அந்த இடமே கொடுத்துருந்தாங்க இப்போ இருக்கிற ஆளும் அரசு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடவே கூடாது, மக்களை சந்திச்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி தீவிரமாக இருக்காங்களா தளபதி சொன்ன மாதிரி. அதுக்கு தான் பார்த்தோம்னா இவங்க தளபதியை மக்கள் பக்கமே போற விடாமல் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அது ஒரு சைடு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் சும்மா இருந்தாலும் இந்த 200 ரூபீஸ் பாய்ஸ் பார்த்தோன்னா சும்மா இருக்கிறது கிடையாது. தளபதி பார்த்தோன்னா வாண்டடாக சொரிஞ்சுட்டு நீங்கள் இதை பண்ணி ஆகணும், நீங்கள் போகணும், நீங்கள் பேசணும் அப்படின்னு மாதிரி கிளப்பி விட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தளபதியும் பார்த்தோன்னா கிளம்பி போயிடுறாரு. இவங்களோட மைண்ட் செட்டு, அதாவது இந்த பெரிய தலைகளோட மைண்ட் செட்டு, ஏன்டா நீங்கள் அவரே சும்மா தான் இருக்கார், நீங்களே அது பேசி பார்த்தோன்னா அவர் கிளப்பி விட்டுட்டீங்க. இப்போ கூட இந்த ஸ்டேஜில் பேசினார்ல, அதுக்கும் பார்த்தோன்னா இந்த ஊபிஸ் தான் பயங்கரமான காரணமாக இருப்பாங்க. இவங்க போட்டு அதையும் பார்த்தோன்னா இந்த முக்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தோன்னா இந்த ஓபிஎஸ் மேலே தான் ரொம்பவே காண்டில் இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தார், உங்களால் தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இன்றைக்கி எல்லாம் புலம்பு போகிறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இப்போ இருக்கிற கல அரசியல். பிஜேபி ஆட்சி பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது அப்படிங்கிறது தளபதியோட தொடர் குற்றச்சாட்டுகள் தான். அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார். அதே மாதிரி இன்றைக்கும் பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி மற்ற துறைகள், விவசாயம், மருத்துவம், செவிலியர், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா ப்ராப்பராக பார்த்தோன்னா எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சட்ட ஒழுங்கும் பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும்,
இதில் பார்த்தோன்னா எந்த ஒரு மீறல்களும் வராது அப்படின்ற மாதிரியும் பார்த்தோன்னா சொல்லியிருந்தார். ஸோ பல விஷயங்கள் பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக, அதை வந்து அகற்றணும், அதுக்கு நம்ம எல்லாரும் பார்த்தோன்னா சேரணும், அதுக்கு முதல்ல மக்களை போய் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருமே சந்திக்கணும், ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக பார்த்தோம்னா போய் பார்த்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை பார்த்தோம்னா சரி செய்கிற வேலையில் இறங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தளபதி சொல்லியிருந்தார். அப்படி போனால் தான் மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கை வச்சுட்டு நம்ம களத்தில் நிற்போம், அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத தளபதியுடைய எய்மு. அதையும் பார்த்தோன்னா இதில் சொல்லியிருந்தார். சரி, தளபதி தான் இப்படி ஃபயர் ஸ்பீச் பண்ணிட்டார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசின ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் வந்து ரமேஷ், இவங்கெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்த ரமேஷ் பேசும்போதெல்லாம் பார்த்தோன்னா தளபதி பேசி முடிச்சோன்னே தளபதியெல்லாம் பார்த்தோன்னா ஹார்ட்டில் கை வச்சுட்டு பயங்கர ஷாக்காக நின்று இருந்தார். அந்தளவுக்கு பார்த்தோன்னா அவரும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டா இருந்தால் சொல்லணும். அவரோட ஸ்பீச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தளபதியோட ஸ்பீச்சும் ரமேஷோட பேச்சும் பார்த்தோன்னா இதில் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்து. ஆதவர்ஜுனாவும் பார்த்தோன்னா பேசுவார். அவர் வழக்கமாக பேசுகிறது அது நம்மள ஒன்றும் புதுசு இல்லை. அவர் பார்த்தோன்னா ஆல்ரெடி வச்சு செய்கிற ஒரு ஆள் தான். அவரும் தொடர்ந்து பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி அடித்த அடி அப்படிங்கிறது பார்த்தோன்னா பெரிய அளவில் பேசப்படும். இன்னும் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்தோன்னா இது வந்து தொடர் ஸ்பீச்சாக இதை வந்து நிறைய பேர் அப்படியே திமுக சைடில் அழுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான ஆரம்பம் இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கு தளபதி அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கதறல் சத்தம் இனிமேல் அதிகமாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா தளபதி பேசின நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம என்னெல்லாம் நினைக்காம இருந்தோமோ அதெல்லாம் பேசிட்டாரு. திமுக ஓபிஎஸும் சரி, பிஜேபியோட சங்கீஸும் சரி, என்னெல்லாம் அவர் பேசணும்னு எதிர்பார்த்தாங்களோ அது தளபதி பேசிட்டாரு. இது பெரிய புள்ளிகள், அந்த கட்சிகள் இருக்கிற பெரிய தலைங்களுக்கு அதிர்ச்சி. இந்த சின்ன தலைங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் பேரதிர்ச்சி. இவங்களால தான் அதை பேசிட்டாங்க. இனி பெரிய தலைகள் இவங்க மேலே தான் பார்த்தோம்னா குதருவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்கள கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்ல கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் எதெல்லாம் பண்ண மாட்டாரு இவங்களே பார்த்தோம்னா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. தளபதி பார்த்தோம்னா அதை பண்ணிட்டு போயிடுறாரு. அதாவது அரசியல் தளபதி கற்றுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தளபதிக்கு பார்த்தோம்னா ஐடியா கொடுக்குறதே இந்த திமுக ஓபிஎஸும் இந்த சங்கிகளும் தான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி கதருங்க. எங்களுக்கு பார்த்தோம்னா இது இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. இன்னும் அடுத்தடுத்து பார்த்தோம்னா எங்கள் கட்சி அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் இதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு நம்மளும் பார்த்தோம்னா வலியுறுத்திக்கலாம். அடுத்த லியோ எப்படி எந்த இதில் வெளியே வர போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் இந்த முதல் பொதுக்குழுவில் பார்த்தோம்னா பேசின அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது நிறைய கட்சிகளுக்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் இந்த திமுக ஆஃபீஸ் பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. 70 ஆண்டுகால கட்சி நாங்கள் தான்டா, நாங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு உருட்டுவாங்க. அந்த 70 ஆண்டுகால கட்சிக்கு பார்த்தோன்னா இந்த ஒரு வருஷ குழந்தை டிவிக்கே தான் பார்த்தோன்னா ஆப் வைக்க போகுது. ஆப் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும்பா, வாக்கு எண்ணிக்கை பிரிக்க போகுது. நீங்கள் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவை சந்திக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு டிவிக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ டிவிக்கே பார்த்தோன்னா தனித்து போட்டியிடும், டிவிக்கேக்கு பார்த்தோன்னா வந்து யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படின்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சரி, அவருக்கு வராமல் போகிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். திமுக ஒரே ஒரு டைம் பார்த்தோம்னா தனித்து எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே இல்லாமல் ஜெயிச்சு காட்டினா எப்படி இருக்கும்? 70 ஆண்டுகால கட்சி அப்படி நீங்கள் தானே பேசிக்கிறீங்க. தனிச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு தேர்தலை சந்தித்து ஜெயிச்சு காட்டுங்க, எதிர்கட்சியாவது வந்து காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னா அந்த ஆட்சி இல்லை அப்படிங்கிறது பல வருஷமாக தெரிஞ்ச உண்மை தான். ஒரு தடவை கூட பார்த்தோன்னா திமுக வந்து தனித்து போட்டிட்டதே கிடையாது. எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி கட்சிகள் இருந்தும் கூட பார்த்தோன்னா 10 வருஷம் கடப்பில் தான் கிடந்தாங்க. அந்தளவுக்கு தான் இவங்களோட நிலைப்பாடு இருக்குது. இதுக்குள்ளே இனிமேலும் திமுக தான், இனி எல்லா வருஷமும் திமுக தான் அப்படின்னு வேறு பார்த்தோன்னா பில்டப் விட்டுக்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம கேட்டு சிரிச்சுட்டு போய்க்க வேண்டியதான். சரி, ஓகே, அவ்வளோதான், விட்டுறலாம். தளபதியோட அந்த ஸ்பீச் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கூஸ்பம்ஸாக இருந்துச்சு? இன்னும் தளபதி விஜய் அவர்கள் கொஞ்சம் நேரம் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். சரி, ஓகே, இனி அடுத்த கட்டமாக தளபதி பேசுவார், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு யாராவது ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.